श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे असाध्य साधक स्वामिन् असाध्यं तबकं वद रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधक प्रभु எனதருமை குருநாதர் திருமுக பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம். தீபங்கள் பற்றி சொன்னோம். எவ்வளோ தீபம் எத்தனை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தீபம் அப்படிங்கிறது மன அமைதி. 9 தீபங்கள், 2 தீபங்கிறது நார்மல், 9 தீபங்கள் ஏற்றால் நவகிரகத்தினுடைய பிணிகள் தீரும். 12 தீபங்கள் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கும். 18 தீபங்கள் சக்திகளை கொடுக்கும். 27 தீபங்கள் நட்சத்திர தோஷங்களை நீக்கும். 48 தீபங்களை ஏற்ற தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் நீங்கும். 108 தீபம் நினைத்த காரியங்கள் கைகூடும். வெறுமனை போய் தீபம் ஏற்றுறேன்னு அதே இல்லாமல் எந்த தெய்வத்துக்கு ஏற்றுறோமோ அந்த தெய்வ நாமத்தை சொல்லி ஏற்றுறப்ப இன்னி பலன் ஜாஸ்தி. 508 தீபம் ஏற்றினீங்கன்னா திருமண தடை நீங்கும். 1008 தீபம் ஏற்றி விளவிட குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கிரக தோஷங்களுக்கு எவ்வளவு தீபம் நம்ம பார்த்தோன்னா, ராகு தோஷத்துக்கு 21 தீபங்கள். ராகுவனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கள், ராகுனா கேத்துவும் சேர்த்துக்குங்க, 21 தீபம் ஏற்றினீங்கன்னா, இப்போது ராகு கேத்து பெயர்ச்சி வருது, எந்த ராசிக்கு நல்லா இல்லையோ அவங்கெல்லாம் 21 தீபம் ஏற்றி வழிபடுங்க. சனிக்கு 9 தீபங்கள் ஏற்றுங்க. குரு தோஷம் நீங்கள் 33 தீபங்கள். துர்க்கைக்கு 9 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. ஈஸ்வரனுக்கு, சிவபெருமானுக்கு 11 தீபங்கள். ஏன்னா சிவனுடைய ரூபம் ஏகாதச ருத்ரன், 11 ரூபங்கள் சிவனுக்கு. அப்போ 11 தீபங்கள் ஏற்றி வழிபட சிவனுடைய 11 ரூபங்களை வழிபட்ட பலன். திருமண தோஷம் நீங்கள் 508 ஒன்றுன்னா தொடர்ந்து ஏற்றி 21 நாள் தொடர்ந்து 21 தீபங்களை ஏற்ற திருமண தோஷங்கள் விலகும். புத்திர தோஷம் நீங்கள் 51 தீபங்கள். நான் முதலே சொன்னேன், ராகவேந்திரர் சந்நிதிக்கு சென்று 51 நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு கண்டினியூஷனாக பண்ணிட்டு வாங்க. 51 நாட்கள் பண்ணுங்க, திரும்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சர்ப்பதோஷம் இருக்குது, 48 தீபங்கள் ஏற்றுங்க. கால சர்ப்பதோஷம், அதாவது ராகு கேத்துக்குள்ளே லக்னம் முதலாக எல்லாமே அடைந்து விடுதல். ராகு ஜாதகம் இருக்குன்னா ராகு கேத்துக்குள்ளே லக்னத்திலேருந்து எல்லா கிரகமும் அடைப்பட்டு போகிறது தான் கால சர்ப்பதோஷம். அவங்களுக்கு ஒரு 35-36 வயதிற்கு மேல் தான் வாழ்க்கையை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஸோ அவங்க 21 தீபங்கள் ஏற்ற சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். களத்திர தோஷம், 7 செவ்வாய், 7 ராகு கேத்து, சூரியன் இருக்குது, விஷகன்னிகா தோஷமாக இருக்குது உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எளிமையான பரிகாரமாக 108 தீபங்களை ஏற்றி வழிபட இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வில் அந்த தீப மங்கள ஜோதியாக உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக அமையும். வாழ்வில் விளக்கேற்றி ஒளிமயமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.